என்பதே. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீர் வந்து இந்த பூமியிலே பிறந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக நீர் செய்தீர். நீர் பிறந்ததை ஆதி முதல் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக நாங்கள் பெற்றிருந்தோம். அப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக நீர் வந்து இந்த பூமியிலே பிறந்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தீர். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழும்படியாக கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். நீங்க இந்த வேத வசனத்தை கொண்டு எங்களுக்கு அடியனை மறைத்து நீங்க பேச வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்பதை மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி என்பவருடைய பணி என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசி என்பவர் தேவனோடு பேசுகிறவராக, தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்குமான இடையிலே எந்த பிரிவினைகளும் இல்லாதபடிக்கு அவர்களோடு தொடர்பு எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக ஒரு வாழ்க்கைக்குள்ளான ஒரு மனிதனை நாம் தீர்க்கதரிசி என்கின்றோம். தேவனுக்கும் வரம் பெற்ற தீர்க்கதரிசிக்குமான இடையிலான உறவு நிலைத்திருக்கும். தேவன் தீர்க்கதரிசியின் வழியாக மக்களுக்கு பேசுவார். மனித குலத்திற்கு வழிகாட்டியாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறவராக திகழ்ந்து கொண்டிருந்தார். நம் ஆதி முதல் தேவனுடைய வார்த்தை மனிதர்களோடு கூட இருக்கிறது என்பதை நாம் எதில் பார்க்கலாம் என்றால், ஆதாமை எடுத்துக்கொண்டால் ஆதாமோடு கூட தேவன் பேசினவராய் இருக்கிறார். தேவன் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் ஆதாமை கொண்டு அனைவரும் ஆண்டு ஆளும்படியாக பொறுப்பை கொடுத்தார் மனுஷனுக்கு. அது ஆதாம் வழியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் தேவ வார்த்தையை இழந்தவனாய் மாறி போனான். தேவ வார்த்தையை இழந்தவனான பொழுது, தேவ வார்த்தையை மீறினவனான போது, தேவனுக்கும் மனிதனுக்குமான ஆதாமுக்குமான இடைவெளி உண்டாயிற்று. பயந்து ஒரு செடியினுடைய மறைவில் போய் ஒளிந்து கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஏன் இந்த பிரிவு என்றால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே இந்த பிரிவு உண்டானது. மீண்டும் சரி செய்யும்படியாக அவர் பரிசுத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தெரிந்து கொண்டவர்களை கொண்டு மக்களிடம் பேசினார். அப்படி வழி நடத்துவதாக தெரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று அதை அப்படியே மனிதர்களிடம் சென்று அவர்களுக்கு உரைத்து அவர்கள் மீறுதல்களிலிருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சென்று சேர்க்கிறவர்களாக திகழ்ந்தார்கள். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பெயர் தீர்க்கதரிசி என்று உரைக்கப்பட்டது. இப்ப தீர்க்கதரிசி இருக்கும் பொழுதே தேவ ஆவியானவர் கொண்டு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கள்ள தீர்க்க தரிசனங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தது. அது என்ன வழியிலே வருகிறது என்று பார்ப்போமானால்,
ஆதாமை வஞ்சித்த ஆவியினுடைய மரித்து போன ஆவிகளை கொண்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்களாகவும், குறி சொல்லுகிறவர்களாகவும், வியாபாரிகளாகவும் மாறிப்போனவர்களாக அவர்கள் வாழ்க்கை இருந்தது. ஒருபுறம் தேவன் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வழிநடத்தி கொண்டு வருகிற நேரத்திலே மோசேயை தெரிந்து கொண்டு வழி நடத்தினார், சாமுவேலை தெரிந்து கொண்டு வழி நடத்தினார், ஏசாயாவை தெரிந்து கொண்டு வழி நடத்தினார். இன்னும் சிறிய தீர்க்கதரிசிகளை கொண்டு தெரிந்து கொண்டு வழி நடத்தி வருகிற காலங்களிலே மல்கியாவிற்கு பிறகு தேவன் 430 வருடமாக மனிதர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை, தீர்க்கதரிசியின் மூலமாக பேசவில்லை, ஆசாரியர்கள் மூலமாக பாவ விடுதலை கொடுக்கப்படவில்லை. 430 வருஷமாக தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் அவர் தொடர்பு கொள்ளாதபடிக்கு தேவ மகிமையற்றவர்களாக மாறி போன நேரத்திலே இந்த தீர்க்க தரிசனம் தூதனானவனால் சொல்லப்பட்டு யோசேப்புக்கு உரைக்கப்பட்டு கண்ணியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பான் என்கின்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக மரியாளுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறதை உறுதிப்படுத்தும்படியாக தேவ தூதர்களுக்கு வெளிப்பட்டவர், தூதராக யோசேப்புக்கு வெளிப்பட்டவர் இந்த வசனத்தை இங்கு உரைக்கிறார். அவர் எதை உரைக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து என்கின்ற ரட்சகர் தேவன் நம்மோடு இருக்கிறவராக, அவர் தெரிந்து கொண்டு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறவர், அவர் வார்த்தை மாம்சமாகி பிறந்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன உரைக்கப்பட்டது என்று பார்ப்போமானால் 23வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவ தூதர் வந்து சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொல்லப்பட்டு யோசேப்பை திடப்படுத்தும்படியாகவும் தேவ பிறப்பு என்பதை உறுதிப்படுத்தும்படியாகவும் யோசேப்புக்கு வார்த்தைகளை கொடுத்த தேவன், இந்த வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று யோசேப்பை திடப்படுத்தி பேசுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை முன்குறித்து ஞாபகப்படுத்துகிற வார்த்தையாக இந்த வசனம் 22வது வசனம் இருந்தது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இது முன்குறிக்கப்பட்ட ஒரு வேத வசனத்தை இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தரிசனங்கள் உண்டு, அவைகளெல்லாம் தீர்க்கமானதாக இல்லை, அவைகளெல்லாம் உறுதியாக நிறைவேறும் என்பது இல்லை. ஆனால் கர்த்தர் ஏசையா காலத்திலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், ஏசையா வழியாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. தீர்க்கமாக உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். தீர்க்கமாக உரைக்கப்பட்டு தரிசனம் நிறைவேறிற்று என்பதை காண்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? கிறிஸ்து என்றால் யார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? அவரை நாம் வாழ்க்கையிலே குடும்பமாக,
தனி மனிதனாக, சமூகமாக நாம் அவரை எப்படி அறிந்திருக்கிறோம் என்றால், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மகன் என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறோம். ஆனால் தேவ ஆவியினால் முன்குறிக்கப்பட்டு, முன்னமே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இன்று பிறந்திருக்கிறார் என்பதை யோசேப்புக்கு முன்னறிவித்து திடப்படுத்தி, தேவனுடைய பிள்ளை, ஆவியானவருடைய பிள்ளை என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். மரியாளுக்கும் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்களை தள்ளிவிடாதபடிக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தீர்க்க தரிசனம் முன்னமே உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவ தூதர்களால் அவர்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்டு அவரை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் இந்த வேதாகமம் அமைந்திருக்கிறது. இதிலே நாம் உலக வாழ்க்கையிலே நடந்தவர்களை நாம் பற்றி கொண்டு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாய பிரமாணங்களை அவரை நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றிவிட்ட சட்டத்தை நாம் பெறாமல், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி பெற்று ஜெயம் பெற்ற பிறகு, வெற்றியை பெற்ற பிறகு, சுதந்திரத்தை பெற்ற பிறகு அவர் காண்பித்த வழியிலே நாமை நடக்கும்படியாக சீஷர்களையும் ஞானஸ்நானம் கொடுத்து இன்னும் மக்களை சீஷர்களாக மாற்றினவர்களுக்கு தொடர்ந்து உபதேசத்தை கொடுத்து, அப்படி உபதேசம் பெற்றவர்கள் சீஷர்கள் அவர்கள் வழியாக இந்த உலகம் முழுக்க பரவி, சீஷர்களோடு இருந்த தேவன் இன்றும் நம்மையும் சீஷனாக்கி, ஞானஸ்நானம் கொடுத்து சீஷனாக்கி, உலகத்தின் முடிவு பரியந்தும் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் அன்று வாக்களித்த தேவன் இன்றும் சீஷர்களாகி நாமும் உபதேசித்துக் கொண்டிருக்கிற நம்மோடும், இன்னும் தொடர்ந்து இந்த சத்தியத்தை அறிவிக்கிறவர்களோடும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நமக்கு கொடுத்து அவர் ஞாபகப்படுத்தி இவற்றையெல்லாம் சொல்ல ஆவியானவர் அருளுகிறார். அப்பொழுது இந்த வேத வசனத்தை நாம் படிப்பதினுடைய நோக்கம் இல்லை, பிறப்பை கொண்டாடுவதனுடைய நோக்கம் நம்முடைய விடுதலையை கொண்டாடுகிறோம் என்பதற்காக நாம் பாவ செயல்களிலே ஈடுபடுவது விடுதலையாக இருக்காது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மறுதலிப்பதாக இருக்கும். ஆக நாம் வேத வசனத்தை அறிகிறவர்களாக, வேத வசனத்தை நிதானிக்கிறவர்களாக, வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையானவர் மாம்சமாகி வந்தார், அவர் நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றினார், சுயாதீன பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த சுயாதீன பிரமாணத்தை நாம் செய்யும்படியாக நமக்கு உபதேசித்து இருக்கிறார். இதை நாம் தெரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பாதையிலே நடப்பதுதான் கிறிஸ்தவமாக இருக்க முடியும். அப்படி இல்லாததெல்லாம் கிறிஸ்துவம் என்று நாம் சொல்லிவிட முடியாது, சொல்லிவிடக் கூடாது. சுயாதீன பிரமாணத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக நாம் வாழும்போதுதான் கிறிஸ்தவன் என்கின்ற ஒரு உறுதி நிலைக்கு நாம் வர முடியும். கிறிஸ்துவை உடையவராக நாம் வாழ வேண்டுமானால் சுயாதீன பிரமாணத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மூலமா, அல்லது புதிய துணி எடுப்பதின் மூலமா, அல்லது சர்ச்சை டெக்கரேஷன் பண்றது மூலமா? இல்லை, அப்படி கிடையாது. அன்று யோசேப்பு அறியப்பட்டார். எப்படி அறியப்பட்டார் என்றால், இந்த வசனத்தின் மூலமாக அறியப்பட்டார். இந்த 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது என்று. ஆக முன்னறிவிக்கப்பட்டவர்
இந்த பூமிக்கு சகல அதிகாரத்தையும் உடையவராக ஆண்டு கொண்டிருந்த தள்ளப்பட்ட தூதர்களிடமிருந்து அதிகாரத்தை மனுஷர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆதாம் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன அதிகாரத்தை இழந்து போனதின் நிமித்தம் தொடர்ந்து நாம் தள்ளப்பட்டவர்களாக மாறிவிடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சகல அதிகாரத்தையும் தள்ளப்பட்டவனிலிருந்து மீட்டு கொடுத்து நம்முடைய வார்த்தைகள் அன்று ஆதாமாலே எப்படி தேவனோடு உறவாட முடியாமல் இருந்ததோ அப்படி தேவனோடு உறவாட முடியாதபடிக்கு இருக்கிற தடையை நீக்கினவராக பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும்படியாக பூமியிலே வாழும் காலங்களிலும் பரலோக ராஜ்யத்திற்கு நம் குரல் கேட்கும்படியாக அவர் மத்தியஸ்தராக ஜெயம் பெற்றவராக பரிசுத்தமானவராக பரிசுத்தப்படுத்தப்பட்டவராக உனக்காக எனக்காக பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் நம்முடைய அசுத்தங்களுக்கு நீங்களாக்கி அவர் மூலமாக நாம் தொடர்பு கொள்ளும்படியாக இன்று நித்திய தீர்க்கதரிசியாக அவர் திகழ்கிறார். அவர் நித்தியமான ஜீவனுள்ளவராக திகழ்கிறார். அவர் நித்தியமான வாழ்வு வாழ்கிறவராய் இருக்கிறார். அவரை கொண்டு நாம் மறுபடியும் அன்று ஆதாம் இழந்து போனதை இன்று நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். தேவ ஆளுகை இந்த சபைகளிலும் குடும்பங்களிலேயும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு எப்பொழுதும் உம்முடைய உறவு நிலை பெற்றிருக்க வேண்டும். உம்முடைய உறவு நிலை பெறாதபடிக்கு எந்த அசுத்த கிரியையும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் உம்முடைய வேத வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆலோசனையில் உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.